தமிழக அரசியலில் நேற்று மனிதநேய மக்கள் கட்சியோட பொதுக்குழு நடைபெற்று இந்த முறை ஒரு சீட்டு எங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. இதற்கு முன்னரும் அது போன்று எம்பி தொகுதி எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த தடவை கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போதைக்கு கூட்டணி கட்சிகளுக்கிடையே போன தடவை கொடுத்த சீட்டுகள் இப்போது உள்ள கொடுத்த கட்சிகளுக்கு அதே எண்ணிக்கை கொடுப்பதிலேயே அங்கே சிக்கல் இருப்பது போல தான் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் போய் பேசியிருப்பீங்க. இப்போ அடுத்தால இப்போ உங்களை மனிதநேய மக்கள் கட்சி கூப்பிட்டு பேசுகிறாங்களா? நீங்கள் அது கோரிக்கை நேரடியாக கொடுத்துருக்கீங்களா சார் முதல்வர்? அதாவது மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே பயணித்து வருகிறது. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் மயிலாடுதுறை தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டோம். கொடுத்துருந்தாங்களா சார் அதில்? ஆமாம், அவர்களும் போட்டியிட்டார்கள். அதே போல் 2019 நாங்கள் தேர்தலில் போட்டியிடலை. ஆனால் 2021 2 தொகுதிகள் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. பாபநாசம் தொகுதியும் அதே போல் மணப்பாறை தொகுதியும். 2 தொகுதிகளிலும் நீண்ட காலமாக திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறாத ஒரு சூழலில் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய 2 வேட்பாளர்கள், நானும் எங்களுடைய பொதுச் செயலர் அப்துல் சமதும் அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொண்டர் பலம் உள்ள ஒரு அமைப்பு, ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. அந்த அடிப்படையில் 2021 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நேற்றைய தினம் நடைபெற்ற பொதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கக்கூடிய தீர்மானம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. அதை மிக சிறப்பான முறையில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாகவே அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு இந்தியா கூட்டணி எப்படி ஒரு ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கூட்டணியை அவர் வழிநடத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கைக்கும் அவர் எங்களுடைய கோரிக்கையும் ஏற்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு இடம் ஒதுக்கீடு மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வார்கள் என நம்புவோம். அதற்கு கடைசியாக ஒரு கேள்வி என்றால், இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை 3வது முறையாக ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கான கள நிலவரம் உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் இந்தியா கூட்டணிக்கு இருக்கின்றது என்பது தான் யதார்த்தமான ஒரு நிலை. வெறும் வெறுப்பு பரப்புரையை வைத்து கொண்டு நீண்ட காலம் ஆட்சியில் அமர முடியாது. இன்றைக்கு இந்த நாட்டில் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி செய்யும் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதை சொல்லுவீங்க சார்? நான் சொல்றேன், இது யாருக்கான ஆட்சிங்கிறதுக்கு ஒரு விழுக்காடினர், அதாவது பிரதமருக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஒரு விழுக்காட்டினருடைய வருமானம் நாட்டினுடைய மொத்த வருமானத்துல 40 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. இது சாமானியர்களுக்கான ஒரு ஆட்சியே அல்ல. பல்வேறு வகையில சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு இலக்காகி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. உதாரணமாக வேலை வாய்ப்பு, எவ்வளவு வேலை வாய்ப்பு, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். உருவாக்கி இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக அவர்கள் அதை உருவாக்கவில்லைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலை. இது அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த செய்திகளை எல்லாம் தெளிவாக மக்கள் மத்தியில் பரப்புரையில் இந்தியா கூட்டணி எடுத்து சென்றால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி சார். உங்கள் நம்பிக்கையை பழிப்பதற்கு நாங்களும் உங்களுக்கு எங்கள் நம்பிக்கையை பழிப்பதற்கு நாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம். இந்த
அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் ஆளுமையோடு நாம் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.